டீன் ரேவதி அவர்களை வந்து பணி நீக்கம் செய்யணும். எம்டி கிருஷ்ணஸ்ரீ அவர்களை வந்து பணி நீக்கம் செய்யணும். ஆர்எம்ஓ ராஜகுமார் அவர்களை பணி நீக்கம் செய்யணும். இதில் அமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்காத வண்ணம் மருத்துவமனையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையில், பொதுமக்களுக்கு நம்பிக்கை வருகின்ற வகையில் அவர் அறிக்கையாக மீடியா முன்பு இவர்கள் 3 பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டும். சார், டீன் ரேவதி மேடம் அவங்கள பணி நீக்கம் செய்யணும். எம்டி வந்து கிருஷ்ணஸ்ரீ மேடம் அவங்கள பணி நீக்கம் செய்யணும். ஆர்எம்ஓ ராஜகுமார் ஐயா அவர்களையும் பணி நீக்கம் செய்யணும். இவங்க 3 பேர் தான் அதுக்கு தொடர்புடையவர்கள். தயவு செய்து அவர்களை 3 பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதுதான் எங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற ஒரு நன்மையாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதையும் செய்து தர வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக கோரிக்கை. உடல் வந்துவிட்டது, அதாவது கூட கூட்டமான இந்திக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. இந்திக்காரங்க அந்த பாடி எப்படி அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்ற தகவலையும் அவங்க மருத்துவத்துறை நிர்வாகம் தெளிவா வந்து தெரியப்படுத்தல. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த யாருமே அவங்க வந்து பார்க்கவே இல்லை. அதுதான் வருத்தம். பாதிக்கப்பட்டவங்களை இதுவரைக்கும் வந்து மருத்துவத்துறையிலிருந்து யாருமே பார்க்கல. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனை சார்பாக யாருமே வரல. எங்களை உள்ள கூப்பிடுறாங்க, நாங்க எதுக்கு உள்ள போனோம்? சார், தயவு செய்து ரேவதி மேடமோ கிருஷ்ணஸ்ரீ மேடமோ ராஜகுமார் ஐயாவோ இதுக்கு உரிய பதில் தரணும். இல்லை என்றால் அரசாங்கம் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இதை மீடியா முன்பு கோரிக்கையாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு கோரிக்கையாக நான் வைக்கின்றேன். அவர் மீடியா முன்பு வந்து 3 பேரை பணி நீக்கம் செய்திருப்பதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும். பாடி உள்ளாடும் போது என்ன கேட்டு உள்ள அலோவ் பண்ணல. எங்க அண்ணன் உள்ள ஏத்தும் போது என்ன கேட்டு உள்ள அலோவ் பண்ணல. எப்படி இந்திக்காரங்கிட்ட எங்க அண்ணன் பாடி குத்தான்னு போங்க? பீகாருக்கு யார் செஞ்ச தப்பு இது? அவங்க உண்மையிலேயே டாக்டர் தானா? கைது போட்டவங்க உண்மையிலேயே டாக்டர் தானா? போலியோ வேலை செய்றாங்களா? இல்ல எங்க அண்ணன் உடம்புல என்ன பேர் திருநாங்களா? எங்களுக்கு தெரிஞ்சாகணும். கவர்மெண்ட் தான் பண்ணுதா? அரசாங்கம் தான் பண்ணுதா? இல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூல்ஸ் இருக்குல்ல. நான் வந்து அடையாளம் காட்டாம நான் கையெழுத்து போடாம எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க? ஏதோ உறுப்பு ஏதோ திருடி இருக்கிறீங்க, ஏதோ பண்ணிருக்கிறீங்க, கோல்மால் பண்ணிக்கிறீங்க. அவங்க உண்மையான டாக்டர் தானா? இல்ல போலியோ வேலை செய்றாங்களா? எப்படி பண்ணுவீங்க? ஒரு துணி கடையில போனா ஒரு பேக்குக்கு டோக்கன் கொடுக்கறான் சார். ஒரு பேக்குக்கு டோக்கன் கொடுக்கறான். எங்க அண்ணன் பாடி உள்ள வச்சு பாரு, எனக்கு டோக்கன் கொடுக்கல. என்ன நடக்குதுங்க? இது திருவள்ளூர் மட்டும் தான் நடக்குதா? தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குதா? எப்படி இது? ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு ஏழைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கல சார். 3 நாள் ஓல் போட்டுங்கிறோம் நாங்க. என்னதான் நடக்குது? பாடி வாங்கிக்கிறேன் சார். இப்ப வந்திருக்குது. அந்த தப்பு பண்ண 3 பேர் தப்பு பண்ணிக்கிறாங்க சார். என்ன கேட்டு உள்ள விடலையா? அப்புறம் நீங்க மட்டும் எப்படி பாடி வெளியே அனுப்பீங்க? அப்ப நீங்களா தப்பு பண்ணுவீங்க, நாங்களாம் கவர்மெண்ட் வாங்கி போனோமா? என்ன நடக்குது? போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டோம் சார். மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டோம். 4 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உள்ள ஏத்து போனா திரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. திரு எதுக்கு உள்ள ஏத்து போனாங்களா? திரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு பிராடம் நடக்குதுங்க. அவ்வளவு பிராடம் நடக்குது. ஒரு அதிகாரி கூட எங்களை பாங்கல. நாங்களா போய் அவங்கள பார்த்து பேசுகிறோம். பேசுறேன் சார். டீனு கிட்ட பேசல. அவர் பேர் என்னப்பா? ஆர்எம் கிட்ட போய் நாங்க 2 பேரும் நான் 2 முறை போய் பேசுறேன். நீ பாடி வார்டுல இருந்து எடுத்து பாடி உள்ள வச்சியா? பாத்தியா? நீ பாத்தியா? நீ அவங்க காட்டுற பாடி தானே உண்மையான்னு காட்டுறான். நான் எத்தனை வந்தேன் சார். நான் எத்தனை வந்தேன். எங்க அண்ணன் பாடி ஏன் ரத்தம் எனக்கு தெரியாது. நான் இல்ல சார் இல்ல சார் அவர் ஏன் மேலே சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. அப்போ ஏதோ நண்டு இருக்குது, ஏதோ பிராடு பண்ணிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இவங்க மறைக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து எங்களுக்கு பதில் சொல்ல சார். நாங்க 3 நாள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் கூட எங்களுக்கு வந்து பதில் சொல்ல. இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல சார். அவங்க அந்த 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணோம். 3 பேர், அதாவது எங்களுக்கு எங்களுக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க கேட்கறது என்னன்னா, டீன் ரேவதி மேடம் அவர்களை பணி நீக்கம் செய்யணும். பிஎம்எம்டி கிருஷ்ணஸ்ரீ அவர்களை வந்து அத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எம்டி இருக்கிறாங்க இல்லீங்களா, கிருஷ்ணஸ்ரீ அவர்களையும் வந்து பணி நீக்கம் செய்யணும். ஆர்எம்ஓ ராஜகுமார் இவங்க 3 பேர் வந்து முக்கிய மேல் அதிகாரிகள். அவங்க 3 பேரையும் பணி நீக்கம் செய்யணும். அதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடோ அல்லது நீதியோ அரசாங்கம் செய்து தரணும். அது மட்டும் இல்லாம திருவள்ளூர்ல மீண்டும் இது போல அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும்னா தயவு செய்து 3 பேரையும் பணி நீக்கம் செய்தாதான் மற்ற மருத்துவ அதிகாரிகளுக்கு இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, இல்லை என்றால் தொடர்ந்து இது போலதான் நடந்து கொண்டிருக்கும். இதுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தான் நேரடியாக தலையிட்டு இதற்கு உரிய ஒரு நிவாரணத்தை அவர் செய்து தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
பாடி எடுத்துட்டு மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்றீங்களான்னு எங்களை கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஏற்கனவே அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா, அந்த ரிப்போர்ட் இது வரைக்கும் என் கையில் கொடுக்கல. அந்த பாடி ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அந்த பாடிக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல இல்லீங்களா, அது தரமாட்டேன்றாங்க. யாருமே இதுவரைக்கும் 3 நாளா பாதிக்கப்பட்டவர்களையோ இல்ல பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக வந்திருக்கிற வழக்கறிஞரையோ பார்த்து எந்தவித தீர்வோ அவர்கள் தரவில்லை என்பதே உண்மை.